ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் சந்தோஷமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அன்பர்கள், சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது பங்குனி மாதம் திங்கட்கிழமை 2/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 6:30 மணி தொடக்கம் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. எமகண்டமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்த்தால் இன்று காலை 6:28க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 6:28 வரை சதுர்த்தி திதியும் பின்பு பௌர்ணமி திதியும் நிலவுகிறது. அடுத்த நட்சத்திரங்களாக இன்று காலை 8:16 வரை ஆயுள்க நட்சத்திரமும் பின்பு மக நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்களை பார்க்கலாம். இன்று காலை 8:16 வரை பூராட நட்சத்திரமும் பின்பு உத்திராட நட்சத்திரமும் நிலவுகிறது. பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्य शिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुति भगवति केजिनि गण्डकुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते जय जय के महिषासुरमर्दिनि रम्यकवर्धिनि शैलसुते रम्यकवर्धिनि शैलसुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 18ஆம் நாள் 2/3/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று ஒரு அற்புதமான நாள். மாசி மாதத்து மாக நட்சத்திரம் மாசி மகம். இந்த மாசி மகத்திலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே ரதோற்சவம் என்கின்ற தேர் உற்சவம், தீர்த்த உற்சவம், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள் என்று சிறப்பாக நடைபெறும். அந்த வகையிலே இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த மலையகத்தின் சிகரமென போற்றப்படுகின்ற மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சரத பவனி நகர்வலம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெறுகின்றது. அதேபோல இன்று பௌர்ணமி நிறைந்த நாள். பல்வேறு ஆலயங்களிலே திருவிளக்கு பூஜைகள், வழிபாடுகள், சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை என்று பூஜை வழிபாடுகளுக்கும் ஒரு சிறப்பான நாள். அது மட்டுமல்லாமல் தில்லைக்கூத்தனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த வருடத்திலே 6 நாட்கள் செய்யப்படுகின்ற இந்த நடேசர் அபிஷேகம் இன்றைய தினம் மாசி மாதத்து இந்த மாக நட்சத்திரத்தோடு கூடியதாக நடேசர் அபிஷேகமும் இன்று சிறப்பாக சிவன் ஆலயங்களிலே
நடராஜ பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஏனைய ஆலயங்களிலும் கூட நடராஜ பெருமான் உற்சவமூர்த்தியாக இருந்தாலும் அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள் கண்டிப்பாக செய்தாக வேண்டியது. இந்த நடேசர் அபிஷேகம் வருடத்திலே 6 நாட்கள் அந்த சிறப்போடு கூடியதாகவும் அமைந்திருக்கக்கூடியது. இந்த மாசி மகத்திலே அன்னை பராசக்தியை வேண்டி பிரார்த்தனை செய்வது, அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்வது எல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடியது. இவ்வாறு இந்த அம்பாளுடைய சிறப்பான நாளாகிய மாசி மாதத்து மாக நட்சத்திரத்திலே அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான இந்த உற்சவங்கள், பூஜைகள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனியிலே யாரெல்லாம் சென்று பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அன்னையனுடைய திருவுளெல்லாம் பூர்ணமாக நிறைந்து வாழ்வில் நாம் பெற வேண்டிய அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியவள் அன்னை பராசக்தி. இந்த மாசி மகத்திலே அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே. அன்பு நிறைந்தவர்களாக நல்ல சிந்தனையில் உள்ளவர்களுக்கு கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே என்றார் அபிராமிப்பட்டர். இந்த மாசி மகத்திலே நாமும் ஆசாரசீலர்களாக ஆலய வழிபாடுகளுக்கு செல்வது மட்டுமல்லாமல் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு நாம் செல்லக்கூடாது. வீட்டிலே வளவிலே பூத்திருக்கின்ற மலர்கள், பூக்களை எடுத்து துப்புரவாக மஞ்சத்தண்ணி தெளித்து கொண்டு சென்ற ஆலயங்களுக்கு கொடுப்பதும், நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே கலாச்சார உடைகளோடு ஆலய உற்சவங்களுக்கு செல்ல வேண்டும். நாகரிக உடைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆலய வழிபாட்டிலாவது நம்முடைய கலாச்சார உடைகளை நாம் அங்கே பிரதிபலிக்க செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் பெற வேண்டும். பெற்றோர்கள் அந்த கலாச்சார உடைகளோடு ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். பெண்கள், தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயசு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து தலைவாரி பூச்சூடி செல்லுகின்ற பொழுது அந்த சிறப்பு ஆழ்பாதி ஆடைபாதி என்கின்ற வகையிலும் அன்னையனுடைய பரிபூர்ணமான திருவருளும் நடராஜ பெருமாளுடைய பேரருளும் கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சியினருக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 1/3/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சஞ்சலங்கள் இருக்கும், மன உளைச்சல்கள் இருக்கும், இருக்கின்ற முயற்சிகளே சிறு சிறு காரிய தடைகள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுங்கள். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மிதுன ராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும். காரியங்களில் இழுபவர்கள் இருக்கும். நிதானம் பொறுமையோடு செயல்படுங்கள். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கன்னிராசி, உத்தரம் 3, 4,
அத்தம் சித்திரை 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3-4 சுவாரி விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும், நன்மைகள் இருக்கும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர் மூலம் நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணபரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2-3-4 திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களில் இவர்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3-4 சதயம் பூரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நிலை உருவாகும், வழக்கு விவகாரங்கள் வெற்றியை தரும், எதிர்பாராத நன்மைகள் உண்டு. மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைய சிந்தனை எமது எண்ணங்களும் செயல்களும் நல்ல முறையிலே செயல்பட வேண்டும் என்பது நாங்கள் செய்கின்ற நடைமுறைகள் மூலமாகத்தான் அறிய கொள்ள முடியும். எனவே எமது நடைமுறைகளுக்கு நாங்கள் எங்களை சீர் செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய எண்ணங்களை சீர் செய்வதற்கு நாங்கள் நல்ல முறையிலே எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த உலகத்திலே பலவிதமான மனிதர்களை பார்க்கின்றோம். எங்களுடைய உடல் அமைப்பிலே கூட பாருங்கள், இந்த கைவிரல்களை எடுத்துக்கொண்டால் 5 விரல்களும் எங்களுக்கு மிக முக்கியமானவை. அந்த விரல்கள் இல்லாட்டி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த 5 விரல்களும் ஒரே அளவிலே இருப்பதில்லை. கட்டை, நட்டை, நடுத்தரம் என்று ஒவ்வொரு விரல்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றன. அப்படியான ஒவ்வொரு எண்ணங்களை கொண்ட மனிதர்களைத்தான் நாங்கள் வாழ்வியலில் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். நமது கைவிரல்கள் போல பலவிதமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களோடு நாங்கள் பழகுகின்றோம். ஆனால் ஒருவர் கெட்டவர், ஒருவர் நல்லவர், ஒருவர் 2 குணமும் சார்ந்து அல்லாதிருப்பவர் என்று நம்மாலே சரியாக நிறைவாக ஆராய்ந்து கொள்ள முடியாது. ஒருவர் வெளிப்படையாக நல்லவராக தோற்றுவார், உள்ளுக்குள்ளே அவருடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்கும். ஒருவர் வெளிப்படையாக சிடு என்று பேசுவார், கோபப்படுவார், ஆனால் உள்ளத்திலே மிக அருமையாக இருப்பார். ஒருவர் 2மே இல்லாதவராக மௌனமாக இருப்பார், அவர் எல்லாரையும் விட மோசமாக இருப்பார். இப்படியாக அவர்களுடைய உள்ளத்தை சென்று அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை எங்களுக்குள்ளே இல்லை. ஆனால் இந்த எல்லா விதமான மனிதர்களிடமும் ஒரு நன்மை இருக்கும், ஒரு திறமை இருக்கும், ஒரு ஆளுமை இருக்கும். எல்லோரும் எங்களுக்கு ஒரு வகையிலே உதவக்கூடிய நிலையும் இருக்கும். இது எங்களுடைய நட்பு வட்டாரங்களிலேயும் எங்களுடைய உறவினர் வட்டாரங்களிலேயும் நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள முடியும். எனவே மனிதர்கள் பலவிதமான குண இயல்புகளை கொண்டிருப்பார்கள். அந்த அத்தனை பேரும் உடைய குண இயல்புகளுக்குள்ளேயும் ஏதோ ஒரு நல்லது இருந்து கொண்டே இருக்கும். அந்த நல்லதை அவர்களிடம் சொல்லி அதை வெளிப்படுத்துவது தான் அங்கே மிக முக்கியமான ஒரு செயலாக அமைகின்றது. எங்களுடைய உறவினர்களுக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி, அவர்களிடம் இருக்கின்ற நல்ல விடயங்களை, அவர்களிடம் இருக்கின்ற நல்ல திறமைகளை சொல்லி காட்டுங்கள். இது உன்னுடைய இருக்கின்ற தனித்துவம், இது யாரிடமும் இல்லாத ஒரு நல்ல குணம் என்று சொல்லி காட்டுங்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது, அதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மந்திரம் போல அவருடைய மனதிலே பதிந்து விடுகின்றது. அவர் இப்படி சொல்லுகிறார்களே, இதை நாங்கள் செய்ய வேண்டுமே என்று எண்ணம் அவருக்கு வந்துவிடும். எனவே ஒருவரிடம் இருக்கின்ற நல்லதை நாங்கள் தூண்டி விடுகின்ற பொழுது அவரிடம் இருக்கின்ற கெட்டதெல்லாம் மறைந்து விடுகின்றது. அந்த நல்லதை தூண்டுதல் தான் எங்களுடைய வேலை. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுத்த வேண்டும். ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற நல்ல விடயம் இது. ஏனென்றால் தூண்டி விடுவது. ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது பிரகாசமாக,
அதனுடைய அந்த எரிவின் மூலமாக அந்த திரியின் தன்மை குறைந்து 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 விளக்கினுடைய எரிவு ஒளி மங்கி கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் அந்த விளக்கை தீண்டுவோம், கையை வைத்து தீண்டி விடுவோம், மீண்டும் பிரகாசிக்க சொல்லி. அதே போல தான் மனிதனுடைய மனம். அவனுடைய அழுக்காறுகள் நிறைய இருக்கும், ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்லது இருக்கும். அதை கண்டுபிடித்து அவனை தூண்ட வேண்டும். அந்த நல்லதை அவன் செய்கின்ற பொழுதெல்லாம் இந்த கெட்டதெல்லாம் அவனை விட்டு நீங்கி விடுகின்றது. அதில் எங்களுக்கு எந்த நன்மைகளோ எந்த எதிர்பார்ப்புகளோ இருக்கக்கூடாது. ஒருவனுடைய வாழ்க்கையை தூண்டி விடுவது என்பது ஒரு பெரிய கொடுப்பனவு. அதை நாங்கள் செய்ய வேண்டும். மனிதர்களாகிய நாங்கள் இந்த பிறப்பிலே என்ன செய்கின்றோம்? நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம்? வந்தோம் பிறந்தோம் போனோம் என்று இருக்கக்கூடாது. யாருக்காவது எவருக்காவது ஒரு தூண்டுதலை கொடுத்து பாருங்கள். அவருடைய மனம் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும், அவருடைய குடும்பம் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும். இவரால் தான் அவர் திருந்தினார் என்று சொல்லி அந்த பெருமை எங்களுக்கு தேவையில்லை. ஒருவன் நல்லவனாக மாறினால் அது கிருஷ்ண பகவான் சொன்னது போல் அது அவரையே சேரட்டும். நல்லதும் நானே கெட்டதும் நாளே அழிப்பதும் நாளே என்று காக்கங்கடப்பல் சொல்லுவான். அதே போல் அது யார் மூலமாவது நடக்கட்டும். உலகத்துக்கு நல்லது நடக்க வேண்டும். எம்மை சார்ந்தவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும். இந்த எண்ணத்தை நாங்கள் கொள்ள வேண்டும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளினுடைய பொருளாக இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளினுடைய பொருளாக இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து